ஆன் பண்ணுறேன். ஜெய் வாராகி 108 வாராகியம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் அம்மையார் பேசுகிறேன். நாம் ஆலயம், அதாவது நம்ம கோயில் எப்படி உருவாச்சு, இதுக்கு மூலாதாரம் யாரு, அது மட்டும் இல்லாமல் கோயில் எப்படி இருக்கு, என்னென்ன சாமிகள் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்க. இந்த வீடியோ வேற விஷயமா பேசிட்டு வந்தேன், வேற விஷயமா பேசுறதுக்காக வந்தேன். ஆனால் முதல்ல சாமியை பாருங்க, அதுக்கப்புறம் என்ன விஷயம் நான் சொல்றேன், சரிங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் வாராகி அம்மன். பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல இந்த ஆலயம் உருவாகிறதுக்கு காரணமும் அம்மா நேரில் பிரசன்னமாகி எனக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு நான் சொல்லேன், அதுக்கு காரணமும் இந்த அம்பாள் தான். இவ்வளோ பெரிய ஆலயம் உருவாகிறதுக்கும் இந்த அம்மா தான் காரணம். பார்க்கறதுக்கு குட்டீஸாக இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம், அதீத சக்தி வாய்ந்த தெய்வம் இவன். இங்கே நடக்கிற அத்தனை பூஜையும் புனஸ்காரமும் அமாவாசை, பஞ்சமி, பௌர்ணமி, கும்பாபிஷேகம், மறு கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ 3ஆம் வருஷ கும்பாபிஷேகம் ஆரம்பமாகும் போது சண்டியாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் முடிஞ்சு அத்தனைக்குமே மூலாதாரம் யாருன்னா இந்த அம்பாள். இந்த அம்பாள் நாங்கள் வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்க அம்மா, இவங்க தான் கருவறையில உட்காந்துட்டு இருக்கா மகா வாராகி. சின்ன வாராகி அம்மான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து அம்பாள் மகா வாராகி அம்மா 8 கை ரூபத்துல மகாலட்சுமி ரூபமா இந்த கருவறையில உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி ஆகன்றது இந்த ஆலயத்துல நடக்குது. அம்மாவை மனசார வேண்டிக்கிங்க, உங்க பிரார்த்தனைகளை சொல்லுங்க, அம்மாட்ட நிச்சயமா நிறைவேற்றி கண்டிப்பா கொடுப்பா, சரிங்களா? வாங்க பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உற்சவர் வாராகி அம்மா, பேரு உற்சவர் வாராகி அம்மா. கருவறையில் இருக்கும் அம்மாவோட உற்சவர் வாராகி அம்மா. இந்த அம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நாங்கள் பட்ட பாடு ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா எல்லாமே ஆலயம் கட்டி முடிச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் இதுவும் உருவாகி இது போய் வாங்கிட்டு அம்மாவுக்கு இதுக்கும் கும்பாபிஷேகம் இந்த அம்மாவுக்கும் பண்ணிட்டோம். அம்மாவுக்கு பௌர்ணமின்றது பூஜைகள் நடந்துட்டு வருது. யாருக்கு? இந்த உற்சவர் அம்மாவுக்கு. மக்கள் பௌர்ணமி அன்னைக்கு அவங்களோட குறைகளை சொல்லி அம்மாவுக்கு அவங்க கையாலே பாலாபிஷேகம் பண்ணலாம். அதுக்காக அம்மா நீங்க வீட்டில் இருக்கா, அம்மாக்கிட்டையும் உங்களோட குறைகளை சொல்லுங்க, எல்லாம் நிவர்த்தி ஆகும், சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலயத்துல திருப்பதி ஏழுமலையான், என்னது திருப்பதி ஏழுமலையான் ஐயா அம்மாவோட இடது பக்கமா உட்காந்துட்டு இருக்காங்க, வலது பக்கமா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நாங்க முழு மனசா வணங்கின தெய்வம்னா எங்க அப்பா மட்டும்தான். செல்வம், வீரம், கல்வி, என் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம், நாங்க இவ்வளோ வளர்ச்சியா வளர்ந்துருக்கோம் அப்படின்னா முதல் காரணம்ன்றது ஐயா. ஐயாவுக்கு போயிட்டு பண்ண பின்னாடி தான் எங்களுக்கு இறை அனுகிரகம்ன்றது பரிபூர்ணமா கிடைச்சிச்சு. இந்த ஆலயம் கட்டுறதுக்கான உத்தரவும் ஐயா எங்களுக்கு சிறப்பான முறையில் கொடுத்தாங்க. அதனுடைய செல்வமும் ஏற்கனவே எங்ககிட்ட கொடுத்தாரு. அதனால ஐயாவும் நீங்க வணங்கிடுங்க. இந்த பார்த்தீங்க அப்படின்னா அஷ்ட வாராகி. எல்லாருமே எல்லா ஆலயத்திலுமே ஒரு வாராகி வச்சு வணங்கிட்டு இருப்பாங்க, 2-3 வாராகி வச்சு வணங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஆலயத்துல அஷ்ட வாராகி மண்டபத்துல இருக்காங்க. பார்த்தீங்கன்னா லகு வாராகி அம்மா, உன்மத்த வாராகி அம்பாள், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வாரூடா வாராகி. இவங்க கருவறையில் இருக்கும் மகா வாராகி அம்மா. கருவறையில் இருக்காங்களே அந்த வாராகி அம்மா மண்டபத்துல வீச்சு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி காமாட்சி அம்மன். காஞ்சி காமாட்சி அம்மன் அவ்வளோ அருமையா நம்ம ஆலயத்துல உட்காந்துட்டு இருக்கா. நான் இதுவரைக்கும் காஞ்சிபுரம் போனதில்ல, காஞ்சி காமாட்சி அம்மனும் வழிபட்டதில்லை. ஆனா ஏன் காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த ஆலயத்துல இடது பக்கமா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இதுவும் வாராகி அம்மான்னு சொன்ன உத்தரவு. கையில கரும்பு வச்சுக்கிட்டு இந்த ரூபத்துல, இந்த வடிவத்துல, இந்த கோலத்துல எனக்கு இந்த சைட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அம்பாள் உத்தரவிட்டார். அதன் பிரகாரம் அம்பாளை செஞ்சு வழிபட்டுட்டு வரும். அம்பாளை வேண்டிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்துல வாராகி அம்மன், ஆதி வாராகி அம்மன் இருக்காங்க. மகிஷாருடா வாராகி, அதாவது யமன் வாராகி அம்பாளை மண்டபத்துல வச்சிருக்கோம். சொப்ன வாராகி அம்மா, சொப்ன வாராகி முதல்ல அம்மா எனக்கு சொப்னத்துல காட்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நேரில் பிரசன்னமானாங்க. இவங்க 3ஆவது சொப்ன வாராகின்றது
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்காரூடா வராகி மண்டபத்தில் அம்மா இருக்காங்க. அப்படியே கோயில் காமிச்சிருவோம். இதோட மிக சிறப்பு வாய்ந்தது எல்லாத்தையும் வழிபீடன்றது சிங்கத்தை வச்சிருப்பாங்க. நம்ம ஆலயத்துல வழிபீடன்றது குதிரையை வச்சிருக்கோம். அம்மாவுக்கு நேரா குதிரை. அதாவது இந்த கோயிலுக்கு வரவங்க அத்தனை விதமான செல்வங்களும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம் இல்லாதான் பல பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. பணம் இல்லாதான் பல குறைகள்ன்றது இருக்கு. பணம் இல்லாதான் பல நோய்கள்ன்றது தீர்க்கப்படாத, மருத்துவமனையில போய் சேர்க்க முடியாத எத்தனையோ உயிர்கள்ன்றது போகுது. அதனால பணம்ன்றது மூலாதாரம். அந்த பணம் இந்த ஆலயத்துக்கு வரவங்களுக்கு செல்வ செழிப்பா மகாலட்சுமி கடாட்சமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அம்பாளுக்கு குதிரை வாகனமாக, அதாவது அஸ்வன்றது நம்மள வழிபீடமா அம்பாளுக்கு வச்சிருக்கோம். இதை பார்க்குற அத்தனை பேருமே செல்வ வளம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அஸ்வரோட வராகி இருப்பாங்க. சரிங்களா? நம்ம கோயில் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். மேலே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் எல்லா கோயில்லையும் முதல்ல விநாயகர் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 108 வராகம் ஆலயத்தில் ஆஞ்சநேயர் வச்சுருக்கோம். இந்த ஆலயம் உருவாகிறதுக்கு முன்னாடி, அதாவது அம்மாவோட செவரெல்லாம் எல்லாம் எழுப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மாதன்றது கோயில் வேலையே நடக்கலை. என்னது கோயில் வேலையே நடக்கலை, பல தடைகள்ன்றது இருந்துச்சு. அப்போ அம்மாக்கிட்ட நாங்கள் உத்தரவு கேட்கும்போது, என்னம்மா இப்படி கோயில் நடந்துட்டு இருந்துச்சு வேலை, ஆனால் யாருமே வரலையே, என்ன விஷயம்? கோயில் எல்லாரும் கட்ட முடியாது, சபதியார் மட்டும்தான் கட்டணும். அந்த சபதியார்ன்றது வரலையே, என்ன விஷயமா இருக்குமான்னு சொல்லிட்டு அம்பாட்ட உத்தரவு கேட்டு படுக்கும் பொழுது ஆஞ்சநேயர், அதாவது இந்த கோலத்தில் உட்காந்துட்டு இருக்கிற கோலத்தில் வைக்க சொல்லி அம்மாள் உத்தரவிட்டா. இதுதான் அதிசயம். நம்ம கோயிலில் முதல்ல ஆஞ்சநேயர் வச்சு தான் அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். கும்பாபிஷேகம் பண்ண அன்னைக்கு 11 பேர் கோயில் வேலைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 48 நாள் மண்டல பூஜை இந்த பக்த ஆஞ்சநேயருக்கு முடிஞ்சு எல்லாரும் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு கோயில் வேலை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதீத சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர்னா இங்கே 108 வராகம்மன் ஆலயத்தில் இருக்கும் பக்த ஆஞ்சநேயர் மட்டும்தான். ஏமா இதுக்கு பக்த ஆஞ்சநேயர் அப்படின்னா, பக்தனுக்கு ஒரு சேவகனாக இருந்து ஐயா நம்ம என்ன வேண்டுமோ அதை நடத்தி கொடுப்பாரு. இதுவும் வாராகி அம்மாள் கனவில் தோன்றி இந்த சாமியை வைக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டது தான். எல்லாரும் ஐயாவை வணங்கிக்குங்க. வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் என்பது ஐயாவை கும்பிட்டீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகும். ஐயா ஒரு 2 நிமிஷம் இருங்க, உட்காருங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டம் உப்பும் மஞ்சளும் கொட்டி வச்சோம். இதுவும் அம்பாள் உத்தரவிட்டு தான் இந்த இடத்துல உப்பும் மஞ்சளும் கொட்டி வையிட்டு. ஆனால் மண்ணில் புத்துகள் உருவாகும் பார்த்துருக்கும். ஆனால் உப்புல புத்து உருவாகுமானா அதை நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா அதில் புத்தாக உருவாகிட்டு அம்பாள் வீட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடியில் அம்பாள் ஒருத்தர் பூமி வாராகி அம்பாள் உள்ளே இருக்காங்க. அதுக்கு ஒரு சில ரகசியங்கள் இருக்குது, அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி கிட்ட வாங்க. உச்சிஷ்ட கணபதி, கணபதியிலேயே அதீத சக்தி வாய்ந்த கணபதி இவர் மட்டும்தான். இவரோட உபாசனையை நாங்கள் எடுத்து இதோட 8 வருஷங்கள் ஆயிடுச்சு. நம்ம ஆலயத்தில் எல்லா சாமியுமே உட்கார்ந்து இருந்தாலும் விநாயகர் நாங்கள் வைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சாமியும் நம்ம கனவுலையோ நேரில் பிரசன்னமாயோ சொல்லி தான் இந்த ஆலயமே உருவாச்சு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் கணபதி, அதாவது விநாயகர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவுன்றதே வரல. ஆலயம் எழுப்பி 3வது வருஷம், அதாவது இப்போ வருது இல்லைங்களா கும்பாபிஷேகம், 2வது வருஷம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இடையில ஐயா கனவுல இவரோட உபாசனை எடுத்து 8 வருஷம் ஆகுது. உச்சிஷ்ட கணபதி உபாசனை எடுத்தவங்களுக்கு சீக்கிரம் அந்த அனுகிரகன்றது சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் இவரோட அனுகிரகம் கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சித்தி நிலையை அடைஞ்சு மிகப்பெரிய ஆளாக வருவாங்க, எந்த துறையில் இருந்தாலும் சரி. அப்போது இவர் எனக்கு கனவுல இப்போ ஒரு 11 மாதத்துக்கு முன்னாடி கனவுல காட்சி கொடுத்து அவரை வைக்க சொன்னார். 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆலயத்தில் கடைசியில் வச்சதே உச்சிஷ்ட கணபதி தான். எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ஐயாவை வேண்டிக்கு எடுத்துடுவோம். பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்ட கோமாதா
நம்ம ஆலயத்தில் குட்டி கோமாதான் 2 இருக்குது. இதுவும் நாங்கள் வாங்கலை. பக்தர்கள் வந்து அவங்களோட குறைகளை அம்பாள்கிட்ட சொல்லும் போது அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க. அதனால் அவங்க நல்லது நடந்ததுனால அம்மாவுக்கு தானமாக கொடுத்தாங்க. நம்ம ஆலயத்தில் கோதானமும் இருக்குது. ஒரு மனுஷன் செய்கிற தப்புன்றது அவனோட கர்மாக்களை கழியணும் அப்படின்னா ஒன்று அன்னதானம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கோதானன்றது பண்ணணும். நீ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தாலுமே அன்னதானம் பண்ணும்போது அந்த கர்மாக்கள்லாம் கழிச்சிட்டு நல்ல கர்மாக்கள் உன்னோட வந்து சேரும், நீ செய்த பாவங்கள் தீரும். அதை மட்டும் இல்லாமல் கோதானம் செய்யும் பட்சத்தில், அதாவது ஒரு மாடுவை ஒரு கோயிலுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நீ செய்த பாவங்கள் அத்தனையுமே கழிக்கும். இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி இங்கே பூஜைன்றது இருக்குது. அனைத்து விதமான லக்ஷ்மி கடாட்சமும் வேணுன்றவங்க அம்பாளை மனசார வேண்டிக்குங்க. ஆலயத்து கம்மி மாடு கிட்ட காமிச்சு நம்மளோட ஆலயம் அம்மா எப்படி கட்டி வச்சிருக்கா பாருங்க, எவ்வளோ அருமையாக உட்காந்துருக்காங்க இந்த ஆலயத்தில். பார்த்தீங்க அப்படின்னா 21 அடி உயரத்தில் யமன் வாராகி அம்மா, என்னைக்கு அம்மாவும் கம்மி என்னைங்க நான் தெரியுதுண்ணா, 21 அடி உயரத்தில் யமன் வாராகி அம்மா. இந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா வாராகிய குமருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. யார் ஒருவர் உண்மையாக இருக்காங்களோ, யார் ஒருவர் நேர்மையாக இருக்காங்களோ, யார் ஒருவர் எந்த ஒரு தப்பும் செய்யலையோ, யார் ஒருவருக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்ல கர்மாக்கள் இருக்கோ, யார் ஒருவர் பூர்வ ஜென்மத்தில் அம்மாவை வணங்கினாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அம்பாள் வந்து சேருவோம். இது நிதர்சனமான உண்மை. இந்த ஆலயம் உருவாகிறதுக்கு முழு காரணமும் அம்பாள். அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஆதி காலத்தில் காசியில் இருக்காங்க. ஆதி காலத்தில் காசியில் பாதாள வாராகியாக இருக்காங்க. காசிக்கு போனீங்க அப்படின்னா அந்த அம்பாளவை பாதத்தை மட்டும்தான் ஒரு ஓட்ட மூலியமாக பார்க்க முடியும். அதிகாலையில் மட்டும்தான் அதுக்கு அனுமதின்றது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில், அந்த கோயில் உருவாகிறதுக்கு அம்மா ராஜராஜன் சோழன் போகும்பொழுது நேரில், அதாவது இந்த இடத்துல ஆலயம் இது கட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து உத்தரவிட்டதுனால அவ்வளோ பெரிய ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி வாராகி அம்மனுக்குன்னு ஒரு சின்ன சன்னதி கட்டிட்டு தான் மிகப்பெரிய ஒரு ஸ்தலத்தை அவர் உருவாக்குனார். அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல வாராகியை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. அம்மாவோட அனுகிரகம் உலகம் முழுவதும் பரவட்டும். ஆனால் அதுக்கப்புறம் காசிக்கு அடுத்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடுத்து பல்லூர் வாராகி அம்மனுக்கு அடுத்து வாராகி அம்மன் நேரில் தோன்றி பிரசன்னமாகி ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னது என் சக்திக்கு எட்டி, என்னோட அறிவுக்கு எட்டி இந்த ஆலயம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு வாராகி ஒரு இடத்துல குடிகொண்டாவே நான் சொன்ன உண்மைன்றது இருக்கணும், நேர்மைன்றது இருக்கணும்னு சொல்லிட்டு கருவறையில் வாராகியும் அஷ்டவாராகியும் யமன் வாராகியும் 108 வாராகியும் இந்த இடத்துல இருந்து மக்கள்களுக்கு வந்தால் கேட்டாங்க அப்படின்னா அத்தனையுமே நடக்குது. இது இந்த இடத்துல சக்தி இல்லாமல் சத்தியம் இல்லாமல் நடக்காது, எங்ககிட்ட உண்மை இல்லாமல் நடக்காது. அம்மாள் அழகாக வீட்டு இருக்கா. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை பூஜைகள்ன்றது இருக்குது. நான் பூஜையை பற்றி பின்னாடி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. எருமையை வாகனமாக வச்சு உக்காந்துட்டு இருக்கா யமனும் அவளே. அம்மா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருப்பாள். ப்ளூ கலரில் யார் இருப்பாங்கன்னா அதே சக்தி வாய்ந்த தெய்வங்கள் மட்டும்தான் இருக்கும். ராமர் ப்ளூ கலரில் இருப்பார், கிருஷ்ணர் ப்ளூ கலரில் இருப்பார், காளி ப்ளூ கலரில் இருக்கும், வாராகியும் ப்ளூ கலரில் தான் இருப்பாங்க. அவள் நெத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கண்ணு இருக்கும். நெத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கண்ணு வச்சுருப்பான். ஈசனும் அவளே, ஈஸ்வர சாமியும் அவளே. கையில் சங்கு சக்கரம் வச்சுருப்பா. காமிம்மா, சங்கு சக்கரம். திருப்பதி ஏழுமலையானும் அவங்களே. அத்தனை அவதாரமுமே வாராகி அம்மாளுக்குள்ள அடக்கம். வாராகி அம்மா இப்போ கும்பிட்ற தெய்வம் இல்லை, ஆதி காலத்துலேருந்து நம் முன்னோர்களுக்கு நம் பாட்டன்லேருந்து அப்பேற்பட்ட தெய்வம். அம்மாவுக்கு மண்டபம் கட்டிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் அம்பாள் வெயிலில் இருக்கா. இந்த காணொலியை பார்க்குறவங்க
அம்மாவுக்கு ஏதாவது மேலே கூரை போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கோயில் நிர்வாகத்தை அணுகுங்க. அது மட்டும் இல்லை வாம்மா, இங்கே வந்து நம்ம வேண்டணும் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறியோ, என்ன வேண்டுறியோ, என்ன உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறியோ அத்தனையுமே அந்த அம்பாள் செஞ்சு கொடுப்பா. ஏம்மா இத்தனை வேணும்னா நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அம்பாளுக்கு வெயிலில் நின்றுட்டுருக்கா மேல்கூரை வேணும்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதுவும் யார் மூலியமாவது பிரபஞ்சத்தின் மூலயமாக அம்பாள் கொண்டு வந்து சேர்த்துவா. எந்த நேரத்தில் யார் இங்கே வரணும், யார் மூலயமா கிடைக்கணும், யாருக்கு எந்தெந்த அனுகிரகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டிற்கும் அம்பாளுக்கு சத்தியமாக தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலயத்தில் உலகத்தில் எங்குமே இல்லாத, என்னது உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு தெய்வம், உலகத்தில் எங்குமே இல்லாத அவதாரங்கள். வாமா பின்னாடி வாமா. அப்படியே காமிச்சிருங்க. 108 என்னைக்கு அம்மா 108 வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம். வாராகின்னா ஒரு அவதாரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, அதீத அவதாரங்கள், அதாவது நிறைய அவதாரங்கள் இருக்கிறதே வாராகி அம்மா தான். வீடியோ பிடிக்கிற அம்மாவுக்கு வேறு கால் சுடுது, எனக்கும் கால் சுடுது, கொஞ்சம் நினச்சிக்கிறேன். ஏன்னா 108 வாராகி அம்மா வெயிலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டுடலாம், கால் சுடும் போது கால் கொஞ்சம் நினச்சிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கிட்டாமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம். என்னது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம். இதில் நவகிரக வாராகிலிருந்து, சொப்னா வாராகிலிருந்து, பூமி வாராகிலிருந்து, ஆதி வாராகிலிருந்து, லக்ஷ்மி வாராகிலிருந்து, சரஸ்வதி வாராகிலிருந்து, சண்டி வாராகிலிருந்து, காளி வாராகிலிருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரமாக 108 அவதாரமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அம்பாள் வெயிலில் தான் உட்காந்துட்ருக்கா. சரிம்மா, இது எதுக்காக வச்சிங்க அப்படின்னா இதுவும் அம்பாள் சொல்லி தான் வச்சுச்சு. எனக்கு இப்படி ஒரு ஆலயம் எழுப்பணும், ஆலயம் இந்த முறையில் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் இந்த உருவத்தில் தான் இருக்கணும், யமன் வாராகி அம்மனா நான் வீட்டு இருக்கேன் இல்லையா, இந்த உருவத்தில் தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் அமையணும்னு சொல்லிட்டு அம்பாள் உத்தரவிட்டா. அதை மட்டும் எங்களை விடலை. ஒவ்வொரு அவதாரமும் கொண்டு நான் இருக்கேன். இது இது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு எதுவுமே தெரியல. நீ அந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவதாரமாக இங்கே அம்பாள் வீட்டு இருக்கா. மக்கள் அவங்க ஏதாவது குறைகள் இருந்துச்சு, வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வாங்க. நூற்றி 8 வாராகி அம்மன். குறைகள் இருந்துச்சு, குழந்தை வரம் வேணும், திருமண தடைகள் இருந்துச்சு, நிலம் பிரச்சனை இருக்கு, உடல் உபாதைகள் இருக்கு, செய்வன பிரச்சனை இருந்துச்சு, எத்தனையோ பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கும். அம்மா தெரியுறாங்களா, மக்களுக்கு இருக்கும். அத்தனை பிரச்சனையுமே தீர்வுனா அது இந்த இடத்துல மட்டும்தான். இந்த இடத்துல வந்து அம்மா நீயே கெதி, நீயே துணை, நீயே பார்த்துக்கோ, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட வந்து விழுந்துட்ட அப்படின்னா உன்னோட கோரிக்கைகள் நிச்சயமாக சத்தியமாக நிறைவேற்றி கொடுப்பா. இதுவும் மீறி உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அம்பாளை நினச்சி மனசார உருகி நீ படுத்த அப்படின்னா கனவுல வந்து பேசுவான். எப்படி இப்படி ஆணைத்தரமாக சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து பேசணும், எனக்கு கனவுல வந்து பேசல, நேர்லேயே வந்து பிரசன்னம் கொடுத்தான். என்னோட ஃபீல்டுன்றது வேறு, எங்கள் கணவரோட ஃபீல்டுன்றது வேறு. எங்களுக்கு 3 பெம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு சொத்துக்கள் வேணும், இந்த காலத்தில் சொத்துன்றது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு 3 பொம்பளை பிள்ளைங்களுக்குமே நாங்கள் சம்பாரித்து 3 இடத்துல இடன்றது வாங்கி விட்டோம், தங்கன்றது எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சில காரணத்தால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒருத்தரை நாடி போகும்போது நீங்கள் வாராகி உபாசனை எடுத்துக்குங்க, அப்போ வந்து உங்களோட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்னு சொன்னாங்க. அப்போ தான் வாராகி உபாசனை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா என்னோட கணவருக்கு கொடுத்தாங்க. அது நைட்டில் மட்டும் தான் உபாசனை பண்ணணும், பகலில் பண்ண வேண்டாம், இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு கஷ்டத்துக்காக தான் ஒருத்தரை தேடி நாங்கள் போனோம். அப்போ அவர் சொன்னதான் வாராகி வழிபடுங்க, உங்களோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு, அதாவது என்னோட கணவருக்கு உபாசனையாக கொடுத்தாங்க. அப்படி உபாசனையாக கொடுக்கும்போது அவர் வந்து வெளியே வேலைக்கு போகிற எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணுறாரு, நேர காலங்கள் கிடையாது, வேலைக்கு போயிட்டு வருவார். நைட்டு 12 மணிக்கு உட்காந்து அவரால்
சொல்ல முடியாது இல்லையா, டயர்ட் ஆகிடும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்காரு இல்லையா, அதனால். அப்போ என்ன பண்ணாருன்னா, எனக்கு நீ சொல்லு சுஜிமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட கணவர் அந்த உபாசனையே கொடுத்தாரு. ஏன் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நான் எப்பயுமே 4 மணிக்கு எழுந்து மகாலட்சுமி பூஜைன்றது செய்வேன், திருப்பதி ஏழுமலையான் பூஜைன்றது செய்வேன். அதனால் எனக்கு டயர்டுன்றது இருக்காது, இறை பக்தின்றது எனக்கு அதிகம். அதனால் நான் வழிபட்டுட்டு வரும்போது நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குருநாதராக இருந்து என்னோட கணவர் எனக்கு அந்த உபாசனையே கொடுத்தார். அப்போது வாராகி உபாசனை எடுத்து நான் அம்பாவை வழிபட்டுட்டு வரும்பொழுது ஃபோட்டோ எதுவுமே இல்லை, ஆனால் வந்து மந்திரம் மட்டும்தான் உபாசனை பண்ணிட்டு வந்தோம். கரெக்டாக 3வது வருஷம், 3 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஆஷாட நவராத்திரின்ற ஒன்று வந்துச்சு. அதில் வர்ற பஞ்சமி அன்னைக்கு, அதில் வர 5வது நாள் பஞ்சமி, அந்த பஞ்சமி அன்னைக்கு தான் கருவறையில் வீட்டிற்கும் அந்த சின்ன வாராகி அம்மன் உற்சவர் சிலை இருக்கு இல்லையா, அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்போ வச்சு அம்பாளை வழிபட்டேன். அதுதான் முதலில் எனக்கு அம்பாள் நேரில் பிரசன்னமாகி அன்னைக்கு காட்சி கொடுத்தாங்க. மிகப்பெரிய அதிசயம். அதுக்கப்புறமா எனக்குள்ளே ஒரு குழப்பம். எப்படி என்ன அப்படின்னா, கடவுள் வந்து நம்ம கும்பிட்றோம் பண்ணுறோம், ஒரு உணர்வாக வருது, ஒரு கனவு ரூபத்தில் வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் நேரில் பிரசன்னமான உடனே நேரில் வந்து காட்சி கொடுத்து யார் மூலமாக எதுமாரி காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா, சூளத்தை வச்சுட்டோ உக்கிரமோ அப்படிலாம் காட்சி கொடுக்கல. எங்கள் பொண்ணு ரூபத்தில், எங்கள் நடுப்பொண்ணு இருக்காங்க, அதேமாரி நான் பூஜை பண்ணி தவத்தில் உட்காந்துட்ருக்கேன். வந்தாங்க, கண்ணை மூடி இருக்கும்போது நேரில் வந்தாங்க. வந்துட்டு கிழங்கு எடுத்துக்கிறோமான்னாங்க. சரி சாமி, இவ்வளோ நேரத்துக்கு உனக்கு என்னத்துக்கு கிழங்கு, 3 மணி ஆகுது, நான் தான் உட்காந்துட்ருக்கேன் குளிச்சுட்டு, நீ போய் தூங்கு, அப்பாலாம் உள்ளே தூங்குறாங்க பெட்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு போமா அப்படின்னேன். இல்லைம்மா நான் கிழங்கு எதுவும் சாப்பிட்டு நான் உட்காந்துட்ருக்கேன் உங்ககிட்ட. நாங்கள் சரி அப்படி தான் எடுத்து சாப்பிட்டு உட்காருன்னு சொல்லிட்டு மடிமேலே உட்கார வச்சுக்கிட்டேன். உட்கார வச்சுட்டு சரி சாமி நான் கண்ணு மூடுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணு மூடி, இல்லைம்மா நீ முழிச்சிட்டு இருந்தாங்க, நான் முழிச்சிட்டு இருந்தேன். முழிச்சிட்டு இருந்துட்டு சரி நீ போன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இன்றைக்கி சரி சாமி நீ போய் படுங்க அப்படின்னு சொல்லும் போது என் பொண்ணு எந்திரிச்சு நின்றுச்சு, மாயமாக மறைஞ்சிச்சு. எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள அவ்வளோ ஒரு அதிர்ச்சி. பயம் இருக்கும் இல்லையா, பேர்பட்டவங்களாக இருந்தாலும் பயம் இருக்கும். மறைஞ்சு சினிமாவில் வந்து மறைஞ்சோட மறையும் இல்லைங்களா, அதுமாரி மறைஞ்சிச்சு. அப்போ நான் குடுகுடுன்னு உள்ளே போய் பெட்ரூமில் பார்த்தேன், என் பொண்ணு படுத்துட்டு இருந்தேன். அதே டிஷர்ட் அதே பேண்ட்டோட அம்பாள் வந்து எங்கிட்ட நிதர்சனமாக பேசினாங்க. கனவு கிடையாது, கண்ணு மூடி நான் தவத்தில் உட்காரல. அந்த நேரத்தில் 3 மணிக்கு வந்து நேரில் பிரசன்னமானாங்க. அப்படி உருவானது தான் இந்த அதிசக்தி வாய்ந்த வாராகி ஆலயம். சாதாரணமாக சக்தியமாக உருவாக்க முடியாது. என்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்க முடியுமா அப்படின்னா, உருவாக்கியிருக்க முடியுமானா சாத்தியம் கிடையாது. அப்போ ஒரு தெய்வம் நேரில் பிரசன்னமாகி நேரில் காட்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னவும் வேண்டாம், கடவுளே நம்மளுக்கு கொடுத்த எனக்கு நேரில் வந்து காட்சி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அம்பாளுக்குன்னு சின்ன ஆலயத்தை உருவாக்கலாம் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். என்னது, சின்ன ஒரு குட்டி ஆலயத்தை உருவாக்கலாம் தான் நானும் என் கணவரும் ஆரம்பித்தோம். சும்மா 4க்கு 4 பில்லர் எழுப்பி அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒரு பில்லர் மேலே எழுப்பி ஒரு கோபுரம் மாதிரி சின்னதாக கட்டி அம்பாளை உள்ள நம்ம வீட்டில் வழிபட்டுருக்கலாம் அம்பாள். ஏன்னா அம்மா வந்து இவளை நேரில் பிரசனமாகும் போது அது அதிக சக்தியாக இருக்கும். அப்போ வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, அவளுக்குன்னு ஒரு தனி இடம் வேணும் இல்லையா. அப்போ உருவாக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தது தான் அந்த கருவறை. கருவறை சின்ன ஆலயமாக சின்ன 4 பில்லர் வச்சு உருவாக்கலாம் தான் உருவாக்கணும். ஆனால் அவள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கான் என்ன அப்படின்ட்டு, இந்த ஆலயம் இப்படி தான் உருவாக்கணும், இத்தனை அவதாரங்கள் உருவாக்கணும், நீ வழி நடத்திட்டு கொண்டுட்டு போகணும், உனக்கு அந்த அனுகிரகம் இருக்கணும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே பழிக்கணும் அப்படின்லாம் அவள் ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருக்கா போல். அதனால் அது சின்ன ஆலயமாக உருவாகலை, மிகப்பெரிய ஆலயமாக அது கருவறையாக உருவாச்சு, மேலே கோபுரமாக உருவாச்சு. கோபுரத்துக்கு அப்புறம் மண்டபங்கள் உருவானது, மண்டபங்களுக்கு அப்புறம் உள்ள அஷ்டவாராகி உருவாங்கன்னா அது உருவாகிட்டு எங்களை சும்மா விடலை. 21 அடி உயரத்தில் யமன் வாராகி அம்மா உட்காந்தாங்க அந்த இடத்துல. சரி அதோடு போயிடும், நம்ம வசதிக்கு நம்மளுக்கு கைக்கு மீறி போயாச்சு, எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், இனிமேலுக்கு நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து உட்காரும் பொழுது மறுபடியும் அம்மா பிரசன்னமானாங்க. இதுமாரி எனக்கு 108 அவதாரங்கள் நீ வைக்கணும், நீ பண்ணணும், இதுமாரி தான் இருக்கணும், இது வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வா, இந்த உலகத்தில் நிறைய அதர்மங்கள்ன்றது நடக்குது, நிறைய வந்து திருடுகள் நடக்குது, நிறைய அநீதிகள் நடக்குது, அதெல்லாம் கம்மியாகணும். அப்போ என்னையை வழிபட்டானாச்சும் அவன் பயத்தோடு இருப்பான், அதனால் இதெல்லாம் வெய் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொன்னது. அதுக்கப்புறம் 108 அவதாரங்கள் கடவுளுடன் வாங்கி
அத்தனை சொத்துக்களுமே விற்று அத்தனை தங்கத்தையுமே விற்று யாருக்கிட்டையுமே கை ஏந்தாமல் எல்லாமே பண்ணி அம்மாவில் உட்கார வச்சிட்டோம். கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பணம் இல்லாத இது வரைக்குமே இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ அம்பாளுக்கு 3வது வருஷம் கும்பாபிஷேகம் வரப்போகுது. இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு வாங்கின கடன்றது அடைக்காமல் வச்சுருக்கோம். ஏன்னா கோயிலுக்கு வர பக்தர்கள்கிட்ட பணம் அவங்க மனம் விருப்பப்பட்டால் என்னது தட்டில் தட்சணையாக 10 20ன்னு வச்சுட்டு போகிறாங்க. அவ்வளோதானே ஒழிய நீ இவ்வளோ கொடுக்கணுன்ட்டு நாங்கள் கேட்குறதும் இல்லை, நாங்கள் கேட்டதும் இல்லை. இப்போயும் பாருங்கள் கால் சுடுது, வெயிலில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அம்பாள் வந்து வெயிலில் நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் ஏமா இப்போ வந்து சொல்கிறீங்க, என்ன காரணம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுதான் சொன்ன மாதிரி ஆலயன்றது சாதாரணமாக உருவாக்கிட முடியாதுப்பா. அவளோட அனுகிரகன்றது வேணும். அம்மாளோட அதிசக்தி இந்த இடத்துல இருக்கணும். அந்த அதிசக்தி ஆலயன்றது உருவாக்க முடியும். டைம் அப்பாயிடும்.